Hi viewers, welcome to Encyclopedia Alinal channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? சூரசம்ஹாரம் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்குது. ஸோ அந்த சூரசம்ஹாரமோட கதையை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ பிரம்மதேவருக்கு தெரியும் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிறதுல படைத்தல் தொழில் செய்கிறவர் பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவருக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து அதில் காசிபன், இன்னொருத்தர் வந்துட்டு தட்சன். ஸோ தட்சன் வந்துட்டு தெரியும், தட்சன் வந்து சிவபெருமானால அழிக்கப்பட்டவங்க. அவரும் தீவிர சிவபக்தர் தான். இன்னொருத்தர் வந்துட்டு காசிபன். காசிபனும் மிகச்சிறந்த ஒரு தீவிர சிவபக்தராக தான் இருந்தார். ஆனால் வந்துட்டு இருவருமே அசுர பிள்ளைகள் தான். ஸோ தட்சன் ஆகட்டும் காசிபன் ஆகட்டும் இருவருமே அசுர பிள்ளைகள் தான். ஸோ காசிபனை வந்துட்டு காசிபனோட குருதேவர் வந்துட்டு அசுர குரு வந்து பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சுக்கிரன் தான் வந்துட்டு அவங்களோட தேவகுரு. ஸோ அவரோட சூழ்ச்சியால் மாயை அப்படிங்கிற பெண்ணை வந்துட்டு அனுப்புகிறாங்க. அந்த மாயை அப்படிங்கிற பெண்ணோட வலையில வந்துட்டு நம்ம காசிபன் வந்துட்டு விழுந்துடுறாரு. விழுந்து இருவருக்கும் சேர்ந்து குழந்தைகள் வந்துட்டு பிறக்குது. எல்லாருமே வந்துட்டு அசுர குலம்தான். ஸோ அதில் வந்துட்டு முதலாவதா சூரபத்மன் அப்படிங்கிறவர் பிறக்கிறாரு. இரண்டாவது வந்துட்டு அந்த சூரபத்மனுக்கு வந்துட்டு மனித தலை தான். இரண்டாவதா வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்காசுரன், சிங்கமுகம் படைத்த சிங்காசுரன் வந்துட்டு பிறக்கிறாரு. மூன்றாவதா தாரகாசுரன், தாரகாசுரன் வந்துட்டு யானை முகத்தோட பிறந்திருக்காரு. ஐந்தாவது வந்துட்டு அசமுகி அப்படிங்கிற ஒரு ஆட்டு தலையோட கூடிய ஒரு பெண் வந்துட்டு பிறக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரபத்மன் அப்படிங்கிறவன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சிவ நல்ல யாகங்கள் இந்த மாதிரி நிறைய சிவ பக்தனா இருக்கான். ஸோ சிவபக்தனா இருந்துட்டு சிவபெருமான் கிட்ட இருந்து ஒரு வரம் பெறுறாரு. என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானு கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்ம சூரபத்மன் வந்துட்டு ஆசைப்படுறாரு, எனக்கு வந்துட்டு சாகாத வரம் வேணும், எல்லா உலகங்களையும் ஆட்சி செய்கிற ஆளுமை திறன் வந்துட்டு எனக்கு வேணும், யாராலையுமே அழிவு ஏற்படக்கூடாது, குறிப்பாக ஒரு பெண்ணோட வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு பையனாகட்டும் பொண்ணாகட்டும் அந்த குழந்தையாலேயோ அந்த மனிதனாலேயோ அல்லது அந்த உயிரால எனக்கு வந்துட்டு அழிவு வரக்கூடாது அப்படின்னு வந்துட்டு அவன் புத்திசாலித்தனமாக வந்து வரம் வாங்குறான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையினாலே என்னது அப்படின்னா ஒரு பெண்ணில் இருந்து தான் வந்துட்டு ஒரு உயிர் வந்துட்டு பிறக்கும் இல்லையா? ஸோ அவன் வந்துட்டு என்ன நினச்சிக்கிட்டான், அந்த சூரபத்மன் என்ன நினச்சிக்கிட்டான் அப்படின்னா ஒரு பெண்ணால் மட்டுமே ஒரு உயிரை ஈன்றெடுக்க முடியும். ஸோ நம்ம வந்துட்டு என்ன கேட்டிருக்கோம் வரோம், ஒரு பெண்ணோட வயிற்றிலிருந்து பிறந்தவன் மூலமாக நமக்கு வந்துட்டு அழிவு கிடையாது, அழிவு வரக்கூடாது அப்படிங்கிற வரத்தை வந்துட்டு வாங்கியிருக்கோம் இல்லையா? அதனால நம்மளால வந்துட்டு அவன் இன்னொன்று வரம் கேட்குறான், 33 கோடி தேவர்களாலையும் பிரம்மா விஷ்ணு உட்பட்ட மும்மூர்த்திகளாலையும் மற்ற சக்திகளாலையும் வந்துட்டு அழிவு வரக்கூடாது அப்படின்னு புத்திசாலித்தனமா அவன் வந்து வரம் வாங்கியிருக்கான். அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, ஒரு உயிரா பிறந்துட்டாலே இறப்பு அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா இருக்கும், அப்படி அதுதான் வந்துட்டு இயற்கை நியதி, நீ நீ வந்துட்டு நீ கேட்ட வரத்தை வந்துட்டு நான் கொடுக்குறேன், ஆனால் வந்துட்டு நீ என்னோட சக்தியாலேயே நீ வந்துட்டு அழிஞ்சு போவ ஒரு கட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வரம் கொடுக்குறாரு. இவர் வந்துட்டு இந்த யாரு நம்ம சூரபத்மனுக்கு வந்துட்டு ரொம்ப தலகணம் ஏறிடுச்சு. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு அந்த எல்லா 7 உலகத்துக்கும் அவர் தான் வந்துட்டு தலைவர், கிங் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கொடுத்த சிவபெருமான் கொடுத்த வரத்தை தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா பூலோக மக்களாகட்டும் எல்லா உயிரினங்களையும் ரொம்ப வாட்டி வதச்சி துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திரலோகத்திலையும் இந்திரன் முதலான 33 கோடி தேவர்களையும் அவர் வந்துட்டு ரொம்பவே துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. யாகங்கள் செய்கிற முனிவர்களையும் தேவர்களையும் அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க நம்ம சூரபத்மன். அதனால தேவர்கள் 33 கோடி தேவர்களும் ரொம்ப பயந்து நடுங்கி போனாங்க. இந்த சூரபத்மனோட அராஜகம் அவங்களால தாங்க முடியல. தாங்க முடியாததுனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. ஏன்னா சிவபெருமான் தானே நம்ம சூரபத்மனுக்கு வரம் கொடுத்தாரு. சாகா வரமும் இந்த 7 உலகங்களையும் ஆட்சி செய்கிற திறனை வந்துட்டு சூரபத்மனுக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சிவபெருமான் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிவபெருமான் வந்துட்டு தேவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய நெற்றி கண்ணை வந்துட்டு திறக்கிறாரு. திறக்கும்போது அதிலிருந்து தீப்பொறி வந்துட்டு வருது. 6 தீப்பொறி வந்துட்டு விழுகுது. அந்த 6 தீப்பொறியுமே நம்ம வாயு பகவான் வந்துட்டு எடுத்து செல்றாரு ஒரு இடத்துக்கு. எடுத்து செல்ற போது அவரால் வெப்பம் தாங்க முடியல. அந்த தீப்பொறிகளை வந்துட்டு சரவண பொய்கை
அப்படிங்கிற ஒரு பொய்கையில், அதாவது நீர்நிலை, குளமாகட்டும் ஏரியாகட்டும், அந்த சரவண பொய்கையில வந்துட்டு அவர் வைக்கிறாரு. அந்த 6 தீ பொறியுமே 6 தாமரை தாமரை மலர்கள்ல போய் விழுகுது. சரிங்களா? ஓகே. அப்போ அந்த சரவண பொய்கையில் இந்த 6 தீப்பொறியும் விழுந்து 6 குழந்தைகளா மாறிடுது. சரிங்களா? 6 குழந்தைகள் மாறினதுக்கு அப்புறம் அங்க கார்த்திகை பெண்கள் வந்துட்டு 6 பெண்கள் வந்துட்டு வராங்க. 6 பெண்கள் வந்ததுமே என்னடா குழந்தை இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு பார்த்து மயங்கி, அந்த அவங்களுக்கு வந்துட்டு குழந்தைகள் கிடையாது. ஸோ இந்த இந்த சரவண பொய்கை தாமரை மலர்ல இருக்கிற குழந்தைங்கள எடுத்துட்டு போய் தங்களுடைய குழந்தைகளா பாவிச்சு வர்ணனிச்சு சீராட்டி பாராட்டி தாளாட்டி நல்லா ஒரு அருமையா வந்துட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த 6 கார்த்திகை பெண்களுமே. இது வந்துட்டு ஒரு பக்கம் இப்படி இருக்க, ஆனாலுமே இந்த சூரபத்மனோட அராஜகம் நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. தேவர்களையும் மற்ற ஈரேழு உலகங்களையும் பூமியில இருக்கிற உயிரினங்களையும் வாட்டி வதைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ தேவர்கள் வந்துட்டு மறுபடியும் சிவபெருமான் கிட்ட போறாங்க. ஈஸ்வரா, நாங்க வந்துட்டு ஒரு வரம் கேட்டிருந்தோம், அதுவும் எங்களை பாதுகாக்க சொல்லி உங்ககிட்ட அபய குரல் கொடுத்தோம், நீங்களும் பாதுகாக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க ஒரு குழந்தைய உருவாக்குறத சொன்னீங்க, இதுவரையுமே அவங்கள வந்துட்டு காணாமே அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. இந்த சூரபத்மனோட இதுவரை அராஜகம் வேற நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னு கேட்குறாங்க. சிவபெருமான் வந்துட்டு சொல்றாங்க, அந்த குழந்தை வந்துட்டு என்னுடைய மகன் வந்துட்டு இந்த மாதிரி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள போய் அந்த கார்த்திகை பெண்கள் கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்து இந்த மாதிரி சொல்றாங்க. சொன்னதுமே சிவசக்தி, அதாவது நம்ம உமையவள் பார்வதி வந்துட்டு தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய சக்தி சொரூபமா தன்னுடைய சக்தியை வந்துட்டு ஒரு வேலாயுதமா அவருடைய கையில உருவாக்கி கொடுக்குறாங்க. சரிங்களா? அவரு வந்துட்டு மற்ற ரிஷிகள் மூலமாகவும் தன்னுடைய வரலாறு என்ன, முருகப்பெருமான் அந்த அந்த சண்முக பெருமான் வந்து மற்ற ரிஷிகளாலையும் மற்ற தேவ குருக்களாலையும் தான் யாரு, நாங்க எப்படி பறந்தாரு, எதுக்காக அவதரிச்சிருக்காரு அப்படிங்கிற நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த முருகப்பெருமான் வந்துட்டு தேவர்கள் கிட்ட சொல்றாங்க, தேவர்களே நீங்க பயப்பட வேணாம், நான் உங்களை பாதுகாக்கிறேன், நான் வந்துட்டு அந்த அசுரர்களோட போரிட்டு உங்களை வந்துட்டு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முருகப்பெருமான் வந்துட்டு தன்னுடைய தாய் கொடுத்த அந்த சக்தி வேலை வாங்கிக்கிட்டு புறப்படுறாரு. இந்த போர் வந்துட்டு எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர்ல நடந்தது அப்படின்னு புராணங்களும் கூறுது. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு போருக்கு போறாரு. இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு படை தளபதியா சிவபெருமான் யாரை நியமிக்கிறாரு அப்படின்னா வீரபாகு அப்படிங்கிறவரை நியமிச்சு தராரு. இவருடைய வேற்படையெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. சூரபத்மனை அழிக்க போர் நடந்துகிட்டே இருக்கு. சூரபத்மனுக்கு தலைகணம் அதிகம். அந்த சூரபத்மன் வந்துட்டு இந்த முருகப்பெருமானை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. அவங்களுடைய சகோதரர்களும் பயப்படல. சின்ன பையன் தானே, சின்ன பையனால நம்மள என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அசுர குணமும் அவனுடைய அரக்க குணமும் தலைகணமும் மிகுந்து அவன் காணப்படுறான். அதனால அவனுக்கு பயங்கிறது கிடையாது. வந்தது சிவபெருமானோட பையன்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவனுக்கு வந்துட்டு பயம் இல்லை. அந்த சூரபத்மன் வந்துட்டு தீவிர சிவ பக்தன். அவன் யாருக்கு பக்தனா இருந்து வரம் பெற்றானோ அவனுடைய மகனுக்கே ஒரு கட்டத்துல எதிரியா வந்து போர் புரிய நின்றுகிட்டு இருக்கான். இப்படி இருக்க போர் நடக்குது. தேவர்களால வந்துட்டு முருகப்பெருமான் போரிட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற்படை போரிடுது அந்த சூரர்களோட. அவங்கள அழிக்க முடியல. ஒரு கட்டத்துல அந்த முதலாவது யார் வராங்க அப்படின்னா கஜமுகாசுரன், தாரகாசுரன் வந்துட்டு போருக்கு வரான் முருகப்பெருமானோட. முருகர் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்குறாரு. வாய்ப்பு கொடுத்ததுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவரை வந்துட்டு அவருடைய சக்தி வேலை உபயோகிச்சு அந்த தாரகாசுரன் மேல வந்துட்டு வீசுறாரு. தாரகாசுரனோட தலை வந்துட்டு துண்டிக்கப்படுது. துண்டிக்கப்பட்டதும் முதல் வெற்றி வந்துட்டு கிடைச்சிருச்சு தேவர்களுக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தபடியா அமைச்சரவை கூடுது. அடுத்தது சிங்காசுரன் சொல்றான் அவங்க அண்ணன் கிட்ட, அண்ணா இந்த மாதிரி வந்துட்டு வந்திருக்கிறது சிவபெருமனோட பையன், நம்ம வந்துட்டு போரை வந்துட்டு முடிச்சுக்கலாம் வேணாம் அப்படின்னு அவனுடைய மனசு எச்சரிக்கிறாரு. அந்த சிங்காசுரன் வந்துட்டு யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா சூரபத்மன் கிட்ட ஒரு தடவை சொல்றாங்க. ஆனா அந்த சூரபத்மன் தலைகணத்தால அவன் வந்துட்டு எடுத்துக்காததுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் வந்துட்டு நம்ம சூரபத்மன் சிங்காசுரனை வந்து போருக்கு அனுப்புறாரு. ஏன்னா அண்ணனோட சொல்ல வந்துட்டு தட்ட முடியாது இல்லையா? ஸோ
அவங்க எல்லாருமே கூட பிறந்தவங்க. ஸோ அண்ணனோட வார்த்தைய வந்துட்டு காப்பாத்தணுமே அப்படின்ட்டு, 2வதா சிங்காசுரனும் போருக்கு வராரு. சிங்காசுரனும் முருகனோட போர் புரிய ஆரம்பிக்கிறாரு. முருகன சுத்தி சுத்தி வந்துட்டு அவங்க இந்த அசுரப்படை வந்துட்டு வருது. முருகனும் வாய்ப்பு குடுக்குறாரு, எச்சரிக்கிறாரு. ஒரு தடவ வந்துட்டு எச்சரிக்கிறாரு. எச்சரித்துமே அவனுமே கேட்கல. ஸோ அண்ணனுக்காக இவன் போரிட வந்திருக்கான். முருகப்பெருமான் தன்னுடைய சக்தி குடுத்த, அதாவது தன்னுடைய தாய் குடுத்த சூலாயுதத்தை ஓங்கி வீசுறாரு. நம்ம சிங்காசுரன் தலை வந்துட்டு துண்டாயிடுது. அப்படி சிங்காசுரனும் வதமாயிடுறான். வதமானதுக்கு அப்புறம் 3வதா நம்ம சூரபத்மனே போர்க்களத்துக்கு வராரு. இவர்தான் மெயின் ஹீரோ. ஹீரோ ரவுடியில இவர்தான் ஹீரோ. சூரபத்மனே வந்துட்டு போருக்கு வராரு. போர் நடக்குது. சூரபத்மனோட தன் வலிமையால தன்னுடைய அந்த அசுர சக்தியை பயன்படுத்தி ஆயுதங்கள் எல்லாம் உபயோகித்து முருகன் மேல வந்து தாக்க முற்படுறான். ஆனா அந்த எல்லா ஆயுதமுமே அந்த முருகன் முன்னாடி வந்துட்டு தோத்து போயிடுது. சரிங்களா? இப்படி இருக்க ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்குறாங்க முருகப்பெருமான் நம்ம சூரபத்மனுக்கு. வீரபாகு போய் எச்சரிக்கிறாரு. வீரபாகு தூது போறாரு. தன்னுடைய படை தளபதி அனுப்பி அவனுக்கு ஒரு எச்சரிக்கை குடிக்கிறேன், அவனை திருந்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் நம்ம வீரபாகு கிட்ட சொல்றாரு. ஸோ அவரும் போய் வந்துட்டு சூரபத்மன் கிட்ட, சூரபத்மா நீ திரிந்துடு, இல்லாட்டி உன்னுடைய அழிவு நிச்சயம், உன்னுடைய தலகணத்தால ஆடிக்கிட்டு இருக்க, அதை வந்துட்டு குறைச்சி நீ சரணடைஞ்சிடு அப்படின்னு நம்ம படைத்தளபதி வீரபாகுவும் எச்சரிக்கிறாரு. அப்பவும் அவனுடைய தலகணம் அடங்கவில்லை. சூரபத்மன் வந்துட்டு இந்த முருகனை, அந்த வடிவேலனை, அந்த சுப்பிரமணியனை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலைகணத்துல ஆடுறான். அழிக்க முடியுமா? சிவனோட சக்தியே சாந்த சொரூபமா வந்துட்டு போருக்கு நின்றுட்டு இருக்கு. அவனுடைய கூர்மையான வேலுக்கு முன்னாடி அந்த சூரன் வந்துட்டு ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் முருகன் வந்துட்டு பொறுமையா அவனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அந்த அசுர சக்தி வந்துட்டு சரணடைகிறதா வந்துட்டு ஒரு ஐடியாவும் இல்லை, ஒரு இதுவுமே அந்த சூரபத்மனுக்கு கிடையாது. அவனுடைய ஆணவம் தலைக்கேறி முருகனை அழிக்கணும் அப்படின்னு வந்துட்டு போருக்கு முற்படுறான். போர் நடக்குது, இருவருக்குமே போர் நடக்குது. ஒரு கட்டத்துல முருகப்பெருமான் தன்னுடைய வேலை வந்துட்டு சக்தி கொடுத்த சக்தி வேலை வந்துட்டு வீசுறாரு. நம்ம சூரபத்மனோட தலை வந்துட்டு துண்டிக்கப்படுது. துண்டிக்கப்பட்டாலுமே அவன் வந்துட்டு என்ன ஆயிடுறான் அப்படின்னா ஒரு பெரிய மாமரமா வந்துட்டு மாறிடுறான். இறந்தவன் வந்துட்டு ஒரு பெரிய மாமரமா ஆயிடுறான். மாமரமா ஆகி, சின்ன பையன் தானே, ஒரு பெரிய காடு வந்துட்டு காட்டுல மரம்லாம் அசைஞ்சாலே பசங்க பயந்து ஓடிடுவாங்க இல்லையா, அந்த கான்செப்ட்ல, அந்த ஒரு தத்துவத்துல இவன் வந்து ஒரு பெரிய மாமரமா உருவாகி தன்னுடைய கிளைகள் எல்லாம் ஆட்டி ஆட்டி அந்த காற்றோட சத்தத்துல அந்த முருகப்பெருமானை பயமுறுத்த நினைக்கிறான். ஆனா கொஞ்சம் கூட அஞ்சவே இல்லை. அந்த வீர வேலவன் வந்துட்டு துணிஞ்சி மறுபடியும் தன்னுடைய சக்தி வேலை அந்த மாமரத்தை நோக்கி வீசுறாங்க. மாமரம் 2ஆக பிளக்கப்படுகிறது. ஒரு பக்கம் மயிலாகவும் பிளந்த மாமரம் இன்னொரு பக்கம் சேவலாகவும் மாறுகிறது. ஸோ இந்த சேவலாகவும் மயிலாகவும் மாறி நம்ம முருகப்பெருமானை கொத்தி தின்றதுக்காக வருது. இரண்டுமே வந்துட்டு நான் அப்படிங்கிற அகந்தை கொண்ட இதுதான் சேவலும் மயிலும். அந்த சேவலும் மயிலும் பறந்து போய் முருகனை கொத்த முற்படுது. முருகர் கொத்த வந்த சேவலையும் மயிலையும் தன்னுடைய கொடியாகவும், சேவலை வந்துட்டு கொடியாகவும், மயிலை வந்துட்டு வாகனமாகவும் மன்னிச்சு ஏத்துக்கிறாரு. வீர முழக்கம் இடுது தேவர்கள் கூட்டமே. ஏன்னா சூரபத்மனை வந்துட்டு சம்ஹாரம் பண்ணதுனால தேவர்கள் எல்லாருமே காப்பாற்றப்பட்டாங்க. முருகப்பெருமானும் வெற்றி வாகை மாலை சூடி அந்த பாலசுப்ரமணியனா திருச்செந்தூர்ல வந்துட்டு காட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இதுதான் வந்துட்டு சூரபத்மனோட கதை. ஸோ நான் இன்னும் அகந்தை இருந்தால் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த சூரபத்மன் மாதிரி அழிஞ்சு போயிடுவோம். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம என்னதான் பாவம் பண்ணியிருந்தாலும், அராஜகம் பண்ணியிருந்தாலும், ஒரு கட்டத்துக்கு மேலே திருந்தி நம்ம வந்துட்டு முருகர் காலடியில சரணடைஞ்சோம் அப்படின்னா, இவர் எப்படி அவ்வளோ ஒரு இதை பண்ணியும் அவர் வந்துட்டு ஒரு முருகனால மன்னிக்கப்பட்டு மயிலாகவும் சேவலாகவும் மாறினாங்களோ, அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கும் மன்னிப்பு கிடைக்கும். முருகன் அருளாசியை வந்துட்டு நம்ம பரிபூரணமா பெறலாம் அப்படிங்கிறது இந்த சூரபத்மனோட சூரசம்ஹாரனோட கதையில இருந்தது நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ நீங்களும் வந்துட்டு திருச்செந்தூர் போய் பாருங்க. அந்த சூரபத்மனை வதம் செஞ்ச இடத்தெல்லாம் நீங்க சுத்தி பார்க்கலாம். ஸோ அங்கே போகிறதே புண்ணியம். இன்னொரு நியூஸ் வந்துட்டு கிடைச்சிது. அந்த சூரசம்ஹாரம் அப்போ மட்டும் நம்ம திருச்செந்தூர் கடல் வந்துட்டு உள்வாங்குமாம், அமைதியாக இருக்குமாம். இதுவும் வந்துட்டு ஒரு நியூஸ் கேதர் பண்ணோம்.
ஸோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது நம்ம சூரபத்மனோட ஸ்டோரி. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் வந்துட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.